வணக்கம். எபிசியோட்டமி என்பது பிரசவத்தின் போது பிரசவத்தை எளிதாக்க யோனி பகுதியில் மருத்துவரால் கொடுக்கப்படும் வெட்டு. பிரசவத்திற்கு பிறகு யோனி பகுதியில் ஏற்பட்ட வெட்டை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை காணலாம். எபிசியோட்டமி காயத்தை வீட்டில் சரியாக பராமரிப்பதன் மூலம் பல கிருமி தொற்றால் இருந்து பாதுகாப்பிற்கு அந்த காயத்தை வெகு விரைவில் குணப்படுத்துவதற்கும் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் காணலாம். முதலில் கடைபிடிக்க வேண்டியது சுகாதாரம். கழிப்பறையை உபயோகித்த பின் யோனி பகுதியை வெதுவெதுப்பான நீரில் சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் கடினமான சோப்பை பயன்படுத்தாமல் மைல்ட் சோப்பை பயன்படுத்த வேண்டும். அப்பகுதியை மென்மையான துணியினால் ஒத்தி எடுக்க வேண்டும். கடினமான சோப்பை பயன்படுத்துவதால் யோனி பகுதியில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அடுத்து கடைபிடிக்க வேண்டியவை வலி நிவாரணம். எபிசியோட்டமி இடத்தில் ஐஸ்பேக் வைத்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலம் வலி குறையும். மருத்துவரின் அறிவுரையின்படி கொடுக்கப்பட்ட வலி நிவாரணங்களை அளவோடு எடுத்துக்கொள்ளவும். காலை மாலை இரவு வேளையும் யோனி பகுதியில் சுத்தம் செய்து பின்னர் ஆயின்மெண்ட்டை தடவி கொள்ளவும். அதேபோல் மருத்துவர் அறிவுரை செய்த ஆன்டிபயோட்டிக் மருந்தினை உட்கொள்வதால் தொற்றுகளை தவிர்க்கலாம். கம்ஃபோர்ட் மெஷர்ஸ். அமரும் பொழுது சாஃப்ட் குஷன் அல்லது பில்லோவை பயன்படுத்தவும். சிட்ஸ் பாத். அவரவர் இடுப்பு பகுதிக்கு ஏற்றாற்போல் அகல அதிகமாக குறைந்த உயரம் கொண்ட டப்பில் வெதுவெதுப்பான நீரில் ஆன்டிசெப்டிக் லிக்விடை சேர்த்து 10 to 20 நிமிடத்திற்கு எபிசியோட்டமி ஊண்ட் மூழ்கும் வரை ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை அமரவும். இவ்வாறு சிட்ஸ் பாத் எடுப்பதன் மூலம் எபிசியோட்டமி ஊண்ட் ஆறுவதற்கு எளிதாக இருக்கும். பிரிவென்டிங் இன்ஃபெக்ஷன். எவ்வாறு தொற்று ஏற்படாமல் பிரிவென்ட் பண்ணலாம் என்று பார்க்கலாம். சானிட்டரி பேடை அடிக்கடி மாற்றுவதன் மூலம் தொற்று பரவாமல் தடுக்கலாம். காற்றோட்டம் உள்ள மற்றும் மென்மையான உள்ளாடைகளை அணியவும். நோய்க்கான அறிகுறிகளை கண்டறிதல். எபிசியோட்டமி பகுதியில் துர்நாற்றம், வீக்கம், ரெட்னஸ், அதிகப்படியான வலி, காய்ச்சல் இவற்றில் ஏதேனும் அறிகுறி இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். கடுமையான உடற்பயிற்சிகளை தவிர்த்து எளிமையான உடற்பயிற்சி செய்வதன் மூலம் எபிசியோட்டமி தையல் பிரியாமல் பார்த்து கொள்ளலாம். அதிகப்படியான தண்ணீர் அருந்துவதாலும் அதிகப்படியான நார்ச்சத்து உள்ள உணவுகளை உண்ணுவதன் மூலம் மலச்சிக்கல்களை தவிர்க்கலாம். மேற்கூறிய வழிமுறைகளை கடைபிடித்தால் எபிசியோட்டமி பகுதியில் தொற்று வராமல் பார்த்து கொள்ளலாம். நன்றி.